Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக் ஸ்லைஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃப்ரூட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய கேக் வந்து கொஞ்சம் ரிமைனிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் கேக்கை வந்து நான் கொஞ்சம் கையில் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லாதனால விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது போக வெனிலா எசன்ஸு கண்டன்ஸ் மில்க் வந்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐஸ்கிரீம் கேக் ஸ்லைஸ் வந்து பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த லூஃப் பேன் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பரும் போட்டிருக்கேன். ஸோ செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்காக இப்போ நான் கையில் பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரூட் கேக் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லேயர் வந்து முதல்ல பாட்டமில் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். ஸோ ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து அடியில் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஓரங்கள் 4 சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம கேக்கை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரூட் கேக் தான் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் பண்ணுற எந்த கேக் வந்து ரிமைனிங் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது கேக் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு சாப்பிட முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வேறு என்ன ஃப்ளேவரில் வேணாலும் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து விப்பிங் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுன்னு தண்ணி பால் எதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை முதல்ல வந்து லோ ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸ்க்காக வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ளேவருக்காக வெனிலா ஃப்ளேவரும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து மீடியம்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டபுள் டு ட்ரிபிளாக வந்து அதிகமாகிட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா ஹேண்ட் விஸ்கை வச்சே வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் அதுலேயுமே வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டே அதுக்கு தனியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த கேக் வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுடலாம். நான் என்கிட்ட வேறு எந்த ஃப்ரூட்டும் இல்லாததுனால நான் வெறும் வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்டில் வேணும் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட இந்த ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க கொஞ்சம் கேக்கில் அந்த ஃப்ரூட் கேக்குங்கனால நிறைய நட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நட்ஸும் கொஞ்சமாக கேக்கும் வந்து நான் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இதை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறேன். மேலே கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ஃபுல்லாக செட் ஆகிடும். அண்ட் அந்த கேக்கு அந்த ஐஸ்கிரீம் கூட ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த ஓரங்களில் மட்டும் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டோன்னா மீதி சைட் பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். ஸோ லைட்டாக மட்டும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம போட்டிருக்க அந்த கேக் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து கேக் மாதிரியே வந்து நார்மலாக வந்து ஒரு பெரிய பீஸாகவே வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக அந்த டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நான் அந்த ஃப்ரூட்ஸு அந்த கேக் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த கேக் ஸ்லைசஸ் மேலே பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் சிரப்பை கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். நம்மளோட ஐஸ்கிரீம் கேக் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது லெஃப்ட் ஓவர் கேக்கோ இல்லை ரொம்ப கேக் வந்து ட்ரை ஆகிடுச்சு, ஹார்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.